இப்போது பார்ப்பது நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பழைய காலத்து ஒரு குதிரை லாயம், அதாவது குதிரைகளை கட்டி பராமரித்து தீனி போட்டு வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒரு கொட்டகை என்று சொல்வதா லாயம். பார்த்தீர்கள்னு சொல்லினா அது நிரம்ப சிதைவடைந்து விட்டது. அதனுடைய மிச்ச மீதங்கள் தான் இங்கே இருக்கின்றது. நிலத்தில் கூட பாருங்கள் கற்கள் இருக்கின்றன. அவை இயற்கையான கற்கள் போல் தெரிகின்றன. எஸ், அங்காலயம் இருக்குது. குதிரைகளை பராமரிப்பதற்காக போர்த்துகீயர்கள் அல்லது ஒல்லாந்தர்களால், பெருமளவுக்கு ஒல்லாந்தர்களாக இருக்கலாம், கட்டப்பட்ட ஒரு முருகை கற்களை வைத்து கட்டப்பட்ட லாயத்தின் இடிபாட்டு எச்சங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு பல வகையிலே நாங்கள் பார்த்தால் இந்த நெடுந்தீவு என்பது ஒரு மிக முக்கியமான இடமாகவும், ஒரு வரலாற்று நோக்கில் நோக்கும்போது ஒரு மிக முக்கியமான இடமாகவும் இருக்கின்றது. இங்கு பெருமளவு மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று அது ஓரளவுக்கு அது அவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது தீவகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களது வாழ்க்கை முறைகள், அவர்களது சில பண்பாட்டு அம்சங்கள் போன்றவற்றில் பொதுவானவற்றிலிருந்து பல ஓரளவுக்கு வித்தியாசமான அம்சங்கள் நிரம்ப காணப்பட்டன. நாங்கள் இந்த சொற்களில் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் சில எங்களது வழக்கு சொற்கள் அல்லது பேச்சு வழக்கு சொற்கள் கணிசமாக அல்லது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு யாழ்ப்பாணத்தில் பொதுவாக வழங்குபவற்றை விட விசேடமாக, சில நேரம் தீவு பகுதியில் வழங்குபவற்றில் விட விசேடமாக நெடுந்தீவுக்கு என்று சொல்லி சொற்கள் பல இருக்கின்றன. அவ்வாறு பல்வேறு வகைகளிலே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்ற ஒரு ஊர் அல்லது பிரதேசம் அல்லது தீவு நெடுந்தீவு.